Hello everyone, நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபால் சீலிங் என்டையர் ஃபால் சீலிங் வந்து பாத்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டா வந்து காமிச்சிறேன். இது வந்து 2 BHK அபார்ட்மெண்ட் இது. இந்த ஃபிளாட்ல என்னென்ன பண்ணியிருக்கோம், எப்படி வந்து அதோட டிசைன் வந்து பண்ணியிருக்கோம், பில்டரும் வந்து இதில் பண்ணியிருக்காங்க, நம்மளையும் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா பெயிண்டிங் வந்து அவங்களோட ஸ்கோப் இது. ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபினிஷிங்காகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பட் என்னென்னா நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே வந்து முடிச்சுட்டு வெளியே வந்து போகிறோம். ஏன்னா இன்டீரியர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபைனல் கோட் வந்து பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் டச் அப் ஒர்க், அதுக்கப்புறம் ஃபால் சீலிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனுக்காக வந்து தனியாக வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபேன்ஸ்லாம் வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதில் இருக்கிற கட்டிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து சாண்ட்லியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்லியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கோப் வரும். இதில் இருக்க சாண்ட்லியர் டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கோப் தான். பட் என்னென்னா ஃபேன் மட்டும் பில்டரோட ஸ்கோப். ஏன்னா இதில் இருக்கிற ஒர்க்ஸாக இருக்கட்டும், இதில் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூம் வந்து பில்டர் வந்து பண்ணி கொடுத்தது. லைட்ஸ் வந்து நம்மளோட ஸ்கோப். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதில் இருக்கிற லைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் என்ன அதில் நம்ம நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற யூஸ் பண்ணுற லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3 கலர்ஸ் லைட்ஸ் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபேன்ஸ் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு வரும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்லியர் வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூமோட கம்ப்ளீட் டிசைன். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் வந்து ஃபுல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து அந்த ரூமில் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. இங்கே வந்து கர்டைன்ஸ் வந்து போடுற மாதிரி வந்து ட்ராக்ன்றது வந்து போட்டு கொடுத்துருக்கோம். அது கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட், எப்போ இருந்தாலும் கூட போட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கு உண்டான ப்ரொவிஷனை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போயே வந்து போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஏன்னா ட்ராக் வந்து போடுற ஒரு ஆள், அதுக்கப்புறம் வந்து கர்டைன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு ஆள் அப்படின்னா அவங்க பண்ணுறது வந்து சரியில்லை, நாங்கள் வந்து நல்லா பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி திருப்பி எடுத்துகிட்டு திருப்பி வந்து அதே சேனல் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டுருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வாட்டி வந்து போட்டுக்காங்க. பட்ஜெட் ஆனாலும் ஒரே வாட்டி தான், திருப்பி ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபாலோ பண்ணிக்காங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூமோட லைட்ஸ். ஃபால் சீலிங் லைட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே வாட்டி வந்து காமிச்சிடுறேன். ஏன்னா தனித்தனியாக வந்து நம்ம போட வேணாம். இதில் வந்து COB லைட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் கிச்சன்லேயும் 2 பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபால் சீலிங் வந்து பண்ணியிருந்தோம். பில்டர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் லிவிங் ரூமில் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. லைட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க யூஸ் பண்ணுற லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அந்த லைட்ஸ் கூட நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து அந்த லைட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துருந்தோம். ஸ்கொயர் ஷேப்பில் வந்து சில இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டார்க் ஸ்பாட்டான்றது வந்து வந்துடும். நீங்கள் ரவுண்டு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டார்க் ஸ்பாட்டான்றது வந்து அவாய்ட் பண்ணலாம். ரவுண்டாக வருது அப்படின்னா டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ரவுண்ட் ஷேப்பில் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளிச்சன்றது வந்து இன்னும் பெட்டராக வந்து கிடைக்கும். ஸ்கொயர் ஷேப்பில் வந்து வெளிச்சன்றது வந்து இன்னும் கம்மியாக இருக்கும். பட் என்ன நம்ம கூட நிறைய இடத்துல வந்து ஸ்கொயர் வந்து யூஸ் பண்ணுறோம். பட் என்ன எந்தெந்த இடத்துக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இதோட டிசைன் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கிற யூஸ் பண்ணுற லைட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா COB லைட்ஸ் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 9 லைட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஃபேனுக்காக வந்து கட் பண்ணி போடுறோம். அவங்க வந்து பட்டி பார்த்துட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த சைடு வந்து ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருக்கோம். இந்த ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து ஆல்ரெடி போட்டு முடிச்சிட்டோம். பட் என்ன அதுக்கு மேலேயும் கூட பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். பட் என்னென்னா ஹேண்டோவர் வந்து நம்ம வந்து வுட் ஒர்க் வந்து கொடுத்துட்டோம். பட் என்னென்னா பெயிண்டிங் வந்து பண்ணும்போது இன்னும் கஷ்டமான ஒர்க்கு. ஏன்னா நான் வந்து இப்போது பண்ணிவிட்டு வந்து போயிடுவேன். திருப்பி வந்து இந்த லைட்ஸ்க்கு மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேப்பர்லாம் போட்டு சுற்றி இருக்காங்க. ஏதாவது பெயிண்ட் ஒட்டியிருக்கு அப்படின்னா க்ளீன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதுதான் ஹேண்ட் ஓவர் ப்ராசஸ் வந்து பண்ணும்போது
பார்த்து பண்ணணும். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங்லாம் வந்து அந்தந்த இடத்துல வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏசி பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கல. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து செப்பரேட்டாக வந்து அவங்களையும் பண்ணோம், நாங்களும் வந்து ஒர்க் வந்து பண்ணுறதுனால பெயிண்டிங் ஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா பில்டரோடது. அதுக்கப்புறம் வந்து லிவிங் ரூம் முடிஞ்சிடுச்சு, மாஸ்டர் பெட்ரூம் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து கிச்சன். இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா சீலிங். இந்த சீலிங் வந்து பார்த்திங்கன்னா 4 லைட்ஸ் வந்து நார்மல் லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எல் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் லைட் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இந்த ஃபால் சீலிங்கில். கிச்சன் ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருப்போம். நீங்கள் அந்த வீடியோன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து அதோடய ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லிவிங் ரூம், கிச்சன், கிட்ஸ் ரூமுக்கு வந்து போகிற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். நிறைய பேர் வந்து இந்த சின்ன ஏரியாவுக்கு வந்து இவ்வளோ வாட்ஸ் தேவையா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பட் என்னென்னா பேசிக்காக ஒரு லைட்ன்றது வந்து போட்டுக்காங்க, இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் பெட்ரூமில் வந்து ஒரு 4 லைட்ஸ்ன்றது வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ராட். ஏன்னா ஃபேன் ராட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிராம்ப்டன் வந்து வாங்கியிருக்காங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோடய ராடாக இருக்கட்டும், அதோடய ஃபிட்டிங்ஸாக இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லைட்ஸ், ஜிஓபி லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து டில்டபிள் வந்து கிடையாது. இது வந்து சிங்கிள் கலர் லைட்ஸ். இது 3 லைட்ஸ் அந்த மாதிரி வந்து வர 3 கலர்ஸ் லைட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து இல்லாமல் சிங்கிள் கலர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். ஒரு ப்ரொஃபைல் லைட் மட்டும்தான் வார்ட்ரூப் சைடு வர மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து ஃபால் சீலிங் வந்து எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் வந்து எப்படி பண்ணியிருக்கோம், என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் வந்து பில்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து வுட் ஒர்க் வந்து ப்ராப்பராக எல்லா இடத்துலையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங் பண்ணும்போது இதெல்லாம் கவர் பண்ணணும். பட் என்னென்னா அவங்க கவர் பண்ணலன்னா கூட திருப்பி வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் வந்து முன்னாடி போடுறதோட பெயிண்டிங் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து இன்டீரியர் வந்து பின்னாடி போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அலைன்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து டீப் க்ளீனிங் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஒர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பட் என்ன இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து இருக்கும். நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடுறோம். பெயிண்டிங் வந்து பெயிண்டர் வந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் என்னென்னா இந்த பெயிண்டிங் வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்டிக்கர் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துருவோம். இங்கே ஏதாவது டேமேஜ் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா எதுவுமே வந்து பண்ண முடியாது. இது வந்து கிளைண்ட்டுக்கு தான் லாஸ். திருப்பி வந்து நம்மளை வந்து கூப்பிட்டாலும் கூட ஒரு ஃபுல் டோர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பண்ணணும் கூட கஷ்டம்தான். இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி ஃபேன் ராட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி ஃபேன் வந்து நம்ம போட போகிறோம், எப்படி போட போகிறோம் அப்படின்றது வந்து அவங்க தான் பிளான் பண்ணணும். பட் என்னென்னா இந்த மாதிரிலாம் என்னோடய ஒர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் சென்டர்லாம் வந்து கட் பண்ணவே மாட்டேன். எத்தனை ஜாயிண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். 1 2 சென்டரில் வந்து 3 கட் பண்ணுறதே தப்பு. ஒரு வேளை கட் பண்ணாலும் கூட 3 பீசஸ்ன்றது வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் வந்து போடும்போது எந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து போட போகிறீங்க, அதுக்கப்புறம் எந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபேன் வந்து போட போகிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்குன்றது வந்து அவாய்ட் பண்ணலாம். எப்போவுமே ஃபால் சீலிங் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து கட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஜாயிண்ட் டேப் இருக்கும், டேப் வந்து ஒட்டணும். பட் என்னென்னா எல்லா இடத்துலையும் கட் பண்ணி எல்லா இடத்துலையும் ஜாயிண்ட் டேப் வந்து ஒட்டினீங்க அப்படின்னா திருப்பி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பிட்டாக வந்து தெரியும். ஏன் அப்படின்னா ஜாயிண்ட் டேப்போட பர்பஸே என்ன அப்படின்னா ஒரு 2 ஜிப்சம் போர்டு எடுத்துக்கங்களேன், அதுலேருந்து ஒரு 1 mm 2 mm வந்து பார்த்திங்கன்னா டவுனாகவே இருக்கும். 1 mm வந்து பார்த்திங்கன்னா டவுனாகவே இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா டேப் போட்டுட்டு பட்டி வந்து பார்ப்பாங்க. அது வந்து அந்த போர்டோட லெவலுக்குன்றது வந்து வந்துடும். இந்த மாதிரி வந்து தேவையில்லாத இடத்துல வந்து கட் பண்ணி திருப்பி அந்த இடத்துல வந்து டேப் போட்டிங்க அப்படின்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஹைட் ஆகிடும். அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி என்டையர் ஃபால் சீலிங் வந்து நீங்கள் பட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நான் மொத்தமாக பார்க்கவே இல்லை, நான் கொஞ்சோண்டு வந்து பார்க்குறேன் அப்படின்னா அந்த இடம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அன்ஈவனாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு ஃபால் சீலிங் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஃபேன் வந்து முன்னாடியே வாங்கிக்கோங்க. ஃபேனில் வர ராடு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து ஃபேன் ராடு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மல் ராடுன்றது கூட வாங்கி போட்டுக்கலாம். பட் என்னென்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த இடத்துல வந்து ஃபேன் ராடு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.